ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனி சிட்டு. இன்றைக்கி ஒரு சூப்பரான காரசாரமான ரெசிபி தான் காளா மீன் குழம்பு. என்னோட ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? இதை செய்கிறதுக்காக 1/2 கிலோ காளா மீன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி நல்லா அலசி இது போல் எடுத்து வச்சாச்சு. அடுத்து குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு பெரிய வெங்காயம் இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி அதையும் கட் பண்ணி சேர்த்துட்டு 2 பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்து வச்சுருவோம். எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி அதையும் எடுத்து வச்சிடலாம். தேவையான மாங்காய் கட் பண்ணி நல்லா தண்ணியில் கழுவிட்டு அதையும் எடுத்து வச்சிடலாம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடு வந்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் மிளகு, இது நல்லா பொரிஞ்சதும் கீறி விட்ட ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் ஒரு 10 பூண்டு பல், ஒரு 10-15 சின்ன வெங்காயம் 2 கட் பண்ணி அதையும் இந்த எண்ணெயிலேயே சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கிட்டு ஒரு வாசனை வரும்ல, அப்போது 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், இது 2ஐயும் சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த மிளகாயினுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம எண்ணெயில் இந்த மிளகாய்த்தூள் சேர்க்கறதுனால நம்ம குழம்பு வச்சதுக்கப்புறம் அதோடைய கலர் நல்லா கிடைக்கும், ஆயிலும் நமக்கு நல்லாவே பிரிஞ்சு வரும். இதோட நம்ம தக்காளி வெங்காயம் பேஸ்ட் இருக்குல்ல, அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த தக்காளி வெங்காயத்தினுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஏற்கனவே புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துடலாம். குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் நமக்கு 4ல் 3 பங்கு தான் இது இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதோட 3 டேபிள் ஸ்பூன் தனி மல்லித்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் இந்த மல்லித்தூளினுடைய வாசனை எல்லாம் போயிட்டு குழம்பு கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருக்கும். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த மாங்காயை சேர்த்துடலாம். இதை மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் ஒரு கலக்கி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த மீன் எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். மீன் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும். அதுக்கு மேலே கொதிச்சதுன்னா மீன் கரைஞ்சி வந்துடும். 1 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு மூடு வச்சு மூடிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் திறந்து பாருங்கள். வாசனை, டேஸ்ட்டு எல்லாமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்பட்டால் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.